ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்து மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல கம்பைன் பெண்டிங் அண்ட் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு சம் பாடியில வந்து லோடு ஆக்ட் ஆகும்போது அந்த பாடி வந்து எதர் டென்ஷன் ஆர் கம்ப்ரெஷன் ஆகும். அதை தான் நம்ம டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம். அப்போ சிக்மா டி இஸ் ஈக்குவல் டு பி பை ஏ. பிங்கிறது லோடு, ஏங்கிறது ஏரியா. இதே பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ங்கிறது சம் பாடியில சம் மொமெண்ட் ஆக்ட் ஆகும்போது அப்போ சம் ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதை தான் வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ சிக்மா பி இஸ் ஈக்குவல் டு எம் பை ஜெட். எம்ங்கிறது மொமெண்ட், ஜெட்ங்கிறது செக்ஷன் மாடுலஸ். நெக்ஸ்ட் வந்து கம்பைன் ஸ்ட்ரெஸ் டியூ டு எசென்ட்ரிக் லோடிங். இந்த ஃபார்முலா ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அப்போ கம்பைன் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்குன்னா, when a body is subjected to eccentric loading C at a distance of E. லோடு ஆக்ட் ஆகுறதுலேருந்து சம் டிஸ்டன்ஸ்ல மார்க் பண்றது தான் இ. அதை தான் இசென்ட்ரிக் லோடிங் சொல்றாங்க. அப்போ சிக்மா மேக்ஸ் ஈக்குவல் டு பி பை ஏ இன்ட்டு 1 + 6e பை பி. இதே சிக்மா மினிமம் வந்து பி பை ஏ இன்ட்டு 1 - 6e பை பி. இந்த ஃபார்முலாவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது சம் செக்ஷன்ல வந்து மேக்ஸிமம் எசென்ட்ரிசிட்டி லிமிட் எவ்வளோ இருக்கும், அதோட ஷேப் எப்படி ஆகும். இப்போ ரெக்டாங்குலரா இருந்தா அந்த கோரோட ஷேப் எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ரெக்டாங்குலர் பார்ப்போம். ரெக்டாங்குலருங்கிறது எசென்ட்ரிசிட்டி இஎக்ஸ்எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி பை 6. இஒய்ஒய்ங்கிறது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி பை 6. சைட் ஆஃப் கோர் வந்து ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர். கர்ன் சைஸ் வந்து பி பை 3 டி இன்ட்டு டி பை 3. அதோட ஷேப் ரெக்டாங்குலர் ஷேப் எப்படி மாறும்னா ராம்பஸா மாறும். ஃபர்ஸ்ட் ரெக்டாங்குலர் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர். ஸ்கொயரோட எசென்ட்ரிஸ் இ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ பை 6. இப்போ இந்த 4 சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால அதனால இஎக்ஸ்எக்ஸ் இஒய்ஒய் கிடையாது. ஒரே ஒரு எசென்ட்ரிசிட்டி தான். இசி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ பை 6. ஓகேங்களா. அங்கே வந்து ரெக்டாங்கிள் வந்து பி பை 6 டி பை 6. அதை ஞாபகம் வச்சுங்க. இது கர்னல் சைஸ் வந்து ஏ பை 3 இன்ட்டு ஏ பை 3. அங்கே பி பை 3 இன்ட்டு டி பை 3. ஸ்கொயர் வந்து ஷேப் ஆஃப் கோர் வந்து அதுக்கு ஸ்கொயராக தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சர்க்குலர். சர்க்குலர் வந்து மேக்ஸிமம் எசென்ட்ரிசிட்டி எவ்வளோனா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி பை 8. எவ்வளோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி பை 8. டயாப் கோர் வந்து டி பை 4. சர்க்குலர் வந்து ஷேப் ஆஃப் கோர் வந்து சர்க்குலர் தான். நெக்ஸ்ட் வந்து ஹாலோ ரெக்டாங்குலர் செக்ஷன். இது லாஸ்ட் டைம் இந்த கொஸ்டின் கேட்டாங்க. எசென்ட்ரிசிட்டி எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிடி கியூப் மைனஸ் டிபி கியூப் பிடி ஸ்மால் பிடி கியூப் டிவைடட் பை 6d இன்ட்டு பிடி மைனஸ் ஸ்மால் பிடி. ஓகே. இதே வந்து எசென்ட்ரிசிட்டி ஒய் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டிபி கியூப் மைனஸ் ஸ்மால் டிபி கியூப் divided by 6b into bd minus small bd. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஹாலோ ரெக்டாங்குலர் செக்ஷனும் என்னவா மாறும், ராம்பஸா மாறும். அப்போ ரெக்டாங்குலர் அப்படிங்கிறது ராம்பஸா மாறும், ஸ்கொயர் ஸ்கொயரா மாறும், சர்க்குலர் சர்க்குலரா மாறும். நெக்ஸ்ட் ஹாலோ சர்க்குலர் செக்ஷன். ஹாலோ சர்க்குலர் செக்ஷன்ல வந்து மேக்ஸிமம் எசென்ட்ரிசிட்டி எவ்வளோனா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் டி ஸ்கொயர் டிவைட் பை 8. அதோட கோர் டயா எவ்வளோனா டி ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் டி ஸ்கொயர் டிவைட் பை 4t. அதோட ஷேப் ஆஃப் கோர் வந்து சர்க்குலரா இருக்கும். இதோட மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் யூனிட் பார்க்கலாம். தேங்க்யூ.